வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை போண்டா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 2-3 மினிட்ஸில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டீ டைமுக்கு 2 நிமிஷம் போதும், இல்லைனா ஒரு 3 நிமிஷம் போதும். இதில் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டக்குன்னு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் வேணும்னா உடனே நம்ம வந்து கடையில் பஜ்ஜி மாவு வாங்குவோம். அது சில பேருக்கு வந்து அதுலேயே எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவாக நான் போட போகிறேன். நான் இப்போ வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை அவிச்சு வச்சுருக்கிறேன் நான். இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 முட்டைனா வந்து நமக்கு 10 முட்டை போண்டா கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதியாக. பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து சக்தி பஜ்ஜி போண்டா மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து எதுவுமே உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போயுமே ட்ரை பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம இந்த மாவை எடுத்துக்கலாம். நம்ம சாதா நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா வந்து இதில் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. கடலை மாவு எடுக்கிறதா இருந்தால் அதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, இது மட்டும் சேர்த்தா போதும். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு நம்ம தண்ணி அளவாக ஊற்றி நம்ம அதை கலக்கி அப்படியே போட வேண்டியது தான். விட்டு சூடு ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். துகள்கள் எல்லாம் உடச்சி விட்டுட்டு அளவாக இதில் தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மிதமான கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் விட்டு முட்டையை வந்து இதில் முக்கி எடுக்கிறப்போ கரெக்டான பதத்தில் வரும். இல்லைன்னா மாவு இல்லாமல் மாவு அப்படியே வலிஞ்சிக்கிட்டு போயிடும், அதில் நிற்காது. வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப லூஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் முட்டையை வந்து முக்கி பொரிச்சோம்னா சூப்பராக வரும். முட்டையை இதில் முக்கிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு சூப்பராக பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா உருண்டையாக நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்மளோட முட்டை போண்டா. இது 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சு எடுக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு தான் இது நான் செய்கிறேன். கிறிஸ்பியாக சூப்பராக வெந்துருச்சு. இனி இதை நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இனி பேலன்ஸ் உள்ள முட்டை எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பேலன்ஸ் உள்ளதையும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பரான முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சானியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போவே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.